அனைவருக்கும் ஆப்த நமஸ்காரம். சித்தன்னா யாரு? ஒரு சித்தன் வந்து தாடி மீசை வச்சு அவனை சித்தர் போயிடும். அவன் இப்போ பிச்சை எடுத்து திருவண்ணால பிச்சை எடுத்து சுற்றி இருக்காங்க. ஊரில் கடந்தளம் தாங்க முடியாமல் குடும்பம் சரியில்லாமல் குடும்பத்தில் வந்து தாடி மீசை வச்சு உட்காந்துருக்கான். அவன் தான் சாக்கு சித்தர், பொடிமடை சித்தர் சொல்லிட்டு தொப்பி சித்தர்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே அம்மா இருக்காங்க. அந்த மாதிரி செத்து போயிட்டாங்க கரூரில். அந்த அம்மாவுக்கு ஒரு கோயில் கட்டி வருமானம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. சித்தர் என்பவர் யார்? அதில் விளக்கணம் தெரியுமா? சித்தத்திலிருந்து உருவாகும் எண்ணங்களை யார் அடங்க செய்கிறார்களோ அவர்களால் சித்தர்கள். இது என் குரு எனக்கு சொன்னது. சித்தத்திலிருந்து உருவாகும் எண்ணங்களை யார் அடங்க செய்து அழிக்க கற்றுத்தருகிறார்களோ அந்த நிலையை செய்கிறார்களோ அவர்களால் சித்தர்கள். அப்படி என் குரு எனக்கு சொன்னது. சித்தர் என்பதை பற்றி அகத்தியர் கூறியது. சித்தர் என்ற பெயரை வைத்து கொண்டு இருப்பவனை தேடி மூடனே அலையாதே. இந்த சித்தர் அந்த அலைஞ்சிட்டு இருக்காங்க. மூடனே அலையாதே. அலைபாயும் மனதை ஒரு மனதால் ஆதியாக இருக்கக்கூடிய சுழுமனையில் கோணாமல் மனதை வைத்து உள்ளே அடக்குபவனே சித்தர்கள். உங்கள் மனதை ஆதியில் அடங்க செய்து அதிலேயே யார் இருக்காங்களோ அவங்க தான் சித்தர்கள். அப்போ மனம் ஆதியில் அடங்க வைக்கணும், சுழுமனையில். அப்போ மனம்ங்கிறது மூச்சாக எண்ணலைகளாக போயிட்டுருக்கு. அந்த எண்ணலைகளை சுழுமுனை ஆரம்பிக்கிற இடம் தான் ஆதி. அதில் நீங்கள் வச்சு அப்படியே வச்சுருந்தீங்கன்னா உங்கள் மூக்கில் சுவாசம் வெளியே வராது. அவங்க தான் சித்தர்கள். பேர் தாடி மேல் வச்சுக்கிட்டு ஆசனம் வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களாம் சித்தர் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. யார் சித்தர் சொல்ல அவங்க மூக்கில் சுவாசம் வரக்கூடாது. அதில் கர்ம சித்தர், யோக சித்தர், ஞான சித்தர் 3 நிலை இருக்குது. கர்ம சித்தர்னா உடம்பு இழைச்சிக்கிட்டே போயிடும். ரமண மகர்ஷி காஞ்சி பெரியவர் உடம்பு இழைச்சி போகும், வியாதி வரும், இரண்டரை கலந்துடுவாங்க. இது கர்ம சித்தர். யோக சித்தர் என்பது தேகம் குன்றாது ஆச்சுங்களா. பாருங்க, சமாதி ஆயிடும். உட்காந்து சமாதி ஆயிடும். போய் படுத்து படுக்க இருக்க மாட்டாங்க, சமாதி ஆயிடுவாங்க. தேகத்தை மண்ணில் போட்டு பதித்தாலும் தேகம் அழுகாமல் இருக்கும். இப்படி ஏற்க ராமானுஜர் 1000 வருஷம் அப்படியே உடம்பு தேகம் அழுகாமல் இருக்குன்னு ஸ்ரீரங்கத்தில். அதே மாதிரி ராகவேந்தர் துளசி மலையை ஒட்டி கொண்டிருந்தால் அப்படி நின்றுச்சு. ஆனால் அந்த சமாதி பண்ண சமாதி எடுத்து பார்க்கல. ஆனால் நம்மளுடைய யோக சித்திர தகுதியில் ஆதி புராண வாசியுத்தி செய்து பஞ்சபூத தத்துவத்தில் இணைச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் முகத்தில் சுருக்கம் உருகாது, தேகம் குன்றாது ஆச்சுங்களா. இந்த நாள் இத்தனை ஜீவசம டைம் தெரியும். கதையை ஏற்றுவாங்க, சிவநாடி ஓப்பன் பண்ணி அந்த கதையை மேலே எழுதுவாங்க. மூச்சு நின்று ஆதிலுக்கு ஆத்மா, அதேதில் கணேசன் ஆயிரு, ஜீவாத்மா பரம கலந்து என்னுடைய போயிடுவாங்க. தேகத்தை மண்ணில் போட்டு புதைத்தாலும் தேகம் அழுகாமல் இருக்கும். இப்படி யோக சித்தர். ஞான சித்தர் என்றால் நம்முடைய வள்ளலார், அவர் உள்ளே போனால் ஜோதி ஆயிட்டாரு. சிதம்பரம் நடராஜர் உள்ள மாணிக்கம் உள்ளே போயிட்டாரு. இது மாதிரி நமக்கு நம்ம மறைச்சிடுவோம். ஆனால் அப்படி ஞான சித்தருக்கும் இந்த ஆதி பிரணவத்திய தகுதி இருக்கு. சதாகாலம் கடமை முடிச்சுட்டு 24 மணி நேரமும் ஆதி பிரணவத்தில் இருந்தால் நீங்களும் ஜோதியாக இறைவனை கலக்கலாம். இந்த 3 தகுதி குடிக்கிறது. இது நம்ம ஆதி பிரணவ வாசியத்தில் கட்டத்தரப்படுகிறது. மேலும் என் வாட்ஸ்அப் லிங்க் கொடுங்க, அது உணவு விளக்கு அனுப்புகிறேன். 790 463 80 79 சகல சௌபாக்கியம் பெறுக.